How much is this? चिकन के लिए लास्ट நம்ம இந்தியா கிளம்புறதுக்கு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எப்பவுமே அரைச்சி ரெடியாக வச்சுப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து ரெடியாக இல்லை. இன்றைக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா இன்றைக்கும் ஷாப்பிங் கொஞ்சம் முடியலன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி வெளியே வேலை முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் வீட்டு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கிளம்புறது அந்த நம்ம என்ன ஆனா எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த பெரிய பேக்கு இருக்கு பாருங்க, தூக்கிட்டு எங்கே பார்த்தா அலையவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ திங்ஸ் இருக்குனால சரியான வெயிட்டு. அப்புறம் அந்த சின்ன பேக் சேர்த்து எடுத்துகிட்டு போவேன். அது வந்து அப்படியே காலில் வச்சுட்டு சின்ன பேக் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். நான் இல்லை முக்கியமானது அவளோட டாய்ஸ், அதையும் எடுத்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இந்தியா கிளம்புறதுக்காக ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் இன்னும் அப்கமிங் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி போயிருக்கிறதும் அல்ட்ரை தான் போயிருந்தோம். ஸோ அல்ட்ரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் மால். இங்கே கோயிலில் உள்ளவங்க ட்ரீம் மாலுக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்தியா கிளம்புறீங்க அப்படின்னா நம்ம அபாயா வாங்கிட்டு தான் கண்டிப்பாக கிளம்புவோம். ஏன்னா இங்கே உள்ள அபாயான்னு பார்த்தீங்கன்னா 5Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா மாதிரி அபாயமே இருக்குது. பிளாக்ல போனால் பிளாக்ல இருக்குது, கலரில் டிசைன் ஒர்க்கில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க் இருக்கு. ஆனால் அவ்வளோ இருந்துச்சு, எக்கச்சக்கமான அபாயம் இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி தான் போடலாம். நான் முக்கியமாக தேடிட்டு இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ஓப்பன் அபாயம் தேடிட்டு இருந்தேன். How much is this? அபாயா எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு 15 KD, நம்ம ஒரு 10 KD போட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்கின் பண்ண நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இன்னும் அதை விட கம்மியாகவும் நீங்கள் பார்கின் பண்ணி வாங்கலாம். ஸோ எல்லா மாதிரி அபாயம் செம்மையாக இருக்குது பாருங்களேன். குவாலிட்டினா செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் நான் இந்த அபாயம் எடுக்கல. ரீசன் என்னன்னு கேட்டால் எனக்கு பேபி இருக்கிறதுனால இப்போ வந்து க்ளோஸ்டு அபாயம்னா போட முடியாது. ஸோ ஃப்ரெண்டு ஓப்பன் அபாயா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டில் வரும்போது எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஓப்பன் அபாயா தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இன்ஷால்லா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது கொஞ்சம் ஏதோ எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மிரர்னால் கொஞ்சம் இதாக இருந்ததுனால என்னால் கிளியராக எடுக்கவே முடியல. சில அபாயா பார்க்கும்போது கொஞ்சம் இதாக அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பிடிக்கல எனக்கு. ஸோ ஆனால் அபாயா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செம்ம கலெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு கடையிலே பார்த்தா கூட செம்ம கலெக்ஷனில் இருக்குது. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் மாலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ட்ரீம் மாலில் வந்து அபாயா மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஷாப்புமே இருக்குதுங்க. ஸோ வெளியில் பார்க்கும் போது என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியாது. பட் வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடல் மாதிரி. இப்படி நம்ம அடையோட லூலு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய லூலு, அந்த லூலு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ பெருசில் தான் அந்த ட்ரீம் மால் இருக்கும். உள்ளக்க வந்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷனு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 5KDலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது அபாயா எல்லாமே. அது எல்லாமே பேபிஸ் ட்ரெஸ்ஸஸ்னால் கூட ரொம்ப நல்லா இருக்குது. காட்டன்ஸ் மேக்ஸிமம் 1.5 KD 1 KD அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் கூட நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜுவல்ஸ் கலெக்ஷனு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, அபாயா எல்லாமே சூப்பர் கலெக்ஷனில் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் கூட நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பேபிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க வேணாம். ஒரு ட்ரெஸ்ஸுமே 1 KDலேருந்து 1.5 KD வரையுமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்குமே ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 1.5 KDலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நைட் ட்ரெஸ்னால் பார்த்தீங்கன்னா 1.5 KD தான். எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் 1.5 KD தான். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன் குமிச்சு போட்டிருக்கான பார்த்தீங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியில் வரவே மாட்டீங்க.
இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளி இந்த வளர்க்குறதுக்காக நம்ம நிறைய கிளி ஃபிஷ் அதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இந்த ஃபுல்லாக இந்த கடை ஃபுல்லாக அது தான் இருக்கும். நான் பேபிக்கு வந்து இதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன். ஏன்னா ரியலாக அந்த மாதிரி கிளி இந்த மாதிரி ஃபிஷ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் கூட வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வளர்த்தோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது போயிடுச்சு. எங்களை விட்டுட்டு ஏதோ தெரியாமல் வெளியில் விட்டாச்சு. அதனால் பறந்து போயிட்டாங்க சுதந்திரமாக. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி மீன் தொட்டிகள்லாம் நிறைய டைம் நாங்கள் வளர்க்குறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணோம். கடுதான் வளர்க்க முடியல அதனால். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பேபிஸில் காட்டும் போது அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் என்னென்னு தொட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேபி கூட எல்லா விதமான டாய்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்கெயின் பண்ணிருந்துச்சுன்னா கேட்டு நல்லா வாங்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் வீக்கெண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். ஏன்னா பேபி வச்சுட்டு அப்படி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி போயுமே வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் அதனாலவே வீடியோ வந்து சரியாக என்னால் எடுக்கக்கூட முடியல. நான் ஒரு சில இடத்த மட்டும்தான் நான் வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக கூட என்னால் எடுக்க முடியல. ரெண்டாவது பேபி வச்சுட்டு நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம்னால முடியல. இப்போ ஏன் வந்து நாங்கள் கிளம்புறதுனால இப்போ இந்த ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா 75% வந்து ஃபுல்லாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா வந்து கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் பேபியை வச்சுட்டு கிளம்புற டைமில் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சட்டப்படின்னு வாங்கிட்டு கிளம்ப தான் நாங்கள் எனக்கு இதாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்குவே டைம் ஆகி நான் வீட்டுக்கு ஒரு சைடு 11:30 மணி. ஸோ எனக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து 4 பேர் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அரபிக்காரங்கள்லாம் வீடியோ எடுத்து அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்கும் போது நான் வந்து வீடியோ வந்துட்டு எடுக்க மாட்டேன். இங்கே உள்ள ரூல்ஸ் பார்த்து இங்கே உள்ள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது தயவுசெய்து வீடியோ எடுத்துறாதீங்க. சப்போஸ் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா வீடியோவில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஃபேஸ் எப்படியோ பிளர் பண்ணிவிடுங்க. ஈவன் யாராக இருந்தாலும் சரி, அரபிக்காரங்க கிடையாது, ஈவன் யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து வீடியோவில் காட்டுறது தப்பு. ஸோ யாராக இருந்தாலுமே நான் ஃபேஸ் வந்து பிளர் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் எடுக்க மாட்டேன், சப்போஸ் வந்துட்டு அவங்களை பிளர் பண்ணி விட்டுருவேன் அந்த ஃபேஸை, தெரியக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம், நாளைக்கு வந்து இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது வீடியோட நம்ம டே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக மோஸ்ட்லி இப்படி பண்ணிவிடுவேன். ஸோ கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்தியா கிளம்புறீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் வந்து அது உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், உங்களால் வெளியில் வரவே முடியாது. எந்த பக்கம் நம்ம என்ட்ரன்ஸுங்கிறதே மறந்துடுவோம். அந்த மாதிரி கலெக்ஷன் அள்ளி மூச்சு போட்டிருக்காங்க. நான் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெறிச்சோடி கிடைக்குது, யாருமே கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே வந்துட்டு மேக்ஸ்க்கு வேறு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் அந்த மேக்ஸ் போகணுங்கிற பிளானையும் நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கும் வந்துட்டு ட்ரீம் மாலே நின்றுட்டேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ மேக்ஸ் போகணும். சுத்தமாக நல்லா முடியல, சரியான கால்வலி, ரொம்ப முடியாமல் போச்சு எனக்கு. அப்புறம் நான் உட்காந்துட்டேன். நான் மேக்ஸை சுத்தமாக நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸை நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ கொஞ்சம் தான் வாங்கிட்டு ரொம்ப இதாக போனதும் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். என்ன சொல்ல போனால் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.